ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பன்னீர் பை செய்ய போகிறோம். எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். நம்ம எதுவுமே வெளியிலேருந்து வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சனில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஸோ பை இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் செஞ்சுருக்கோம். ஸோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பன்னீர் பை நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கக்கூடிய இந்த பை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியானது கூட. சூப்பரான இந்த பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதே அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் வெறும் மைதா மாவில் மட்டும் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இல்லாமல் பச்சை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கணும் தண்ணி. அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு பிசைகிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு போட்டிருக்க ரவாவும் சீக்கிரம் ஊறிடும். ஒரே அடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். நம்ம மாவு ஊறுறதுக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டெப்பிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இந்த கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டப்பிங்கை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிறது தான். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் கேரட்டை தவிர நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு அதிகமாக டாமினேட் பண்ண வேண்டியது பன்னீர் தான். ஃபுல்லாக வேக விடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வேக விட்டால் போதும். ஒரு சால்ட் போட்டுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகும். சாப்பிட்றதுக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் நான் கொஞ்சோண்டு பீஸா ரெட் சாஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகா பொடி போட்டுக்கலாம். ஸோ இது என்னென்ன இருந்ததால் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களால் இதுக்கு பதிலாக மிளகா பொடி, அப்படி இல்லைன்னா பெப்பர் போட்டுக்கலாம், பிளாக் பெப்பரு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விடணும். இதோட நான் ஒரே ஒரு சீட்டு சீஸ் போடுறேன். இதுவும் ஆப்ஷன் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயை விட நெய்யில் பண்ணிங்கன்னா வாசனை நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும் மாவு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 6 பால் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். ஒன்று எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி உருட்டிக்கலாம். மாவு கூட கொஞ்சோண்டு நீங்கள் வந்து இதில் தூவி உருட்டலாம். மாவு தூவி உருட்டினீங்கன்னா எண்ணெய் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப வீணாக போயிடும், கருப்பாக போயிடும் எண்ணெய். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவி உருட்டினீங்கன்னா ஃப்ரை பண்ணுற எண்ணெய் வீணாகாது. இதே போல் நம்ம இந்த 6 பாலும் சப்பாத்தி ஆட்டம் உருட்டி வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த 6 சப்பாத்திலையும் சப்பாத்தி 6 தான் உருட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை உருட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு நெய் சேர்த்த பேஸ்ட்டை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப நிறைய வேணாம், ரொம்ப லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இதில் அடுத்த சப்பாத்தி வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட்டாக உள்ள சப்பாத்தியை அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே மாவை தேய்க்க தேவையில்லை. இந்த பேஸ்ட்டு இதை மறுபடியும் கொஞ்சம் தின்னாக உருட்டிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் தின்னாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டணும்.
இப்போ நான் எந்த அளவுக்கு தின்னாக உருட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா தின்னாக உருட்டிட்டேன். இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி கிண்ணியோ இல்லை ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடியே இல்லை கிளாஸ் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக போட்டோமா, இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரங்களில் இந்த மாவு பேஸ்ட் பண்ணி வச்சிடலையா, அதை தடவி விட்டுருங்க. தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது பூர்ணம் உள்ளே வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். இது போல் பையாட்டம் பண்ணணும். கொழுக்கட்டை பை, நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, கொழுக்கட்டை செய்யும்போது எப்படி செய்வோம், அரிசி மாவில் அந்த மாதிரி செய்யணும். ஸோ அவ்வளோதான். இதே போல் நம்ம இந்த எல்லாத்தையும் இந்த மாவு வந்து தடவி விட்டு ஸ்டஃப்பிங்கை சரி பண்ணிக்கிங்க. மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி எடுங்க. எடுக்கும்போதே இது அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கும்போதே ஜாயின் பண்ணால் தான் உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மூட்டையாட்டம் கட்டிக்கிங்க. இது வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அழுத்தி இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நமக்கு இது மீதி உள்ள மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதுவும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா மாவு வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இது நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போ ஆட்டம் செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ நல்ல எண்ணெய் சூடு வந்ததும் இப்போ இந்த ஒவ்வொரு பையாக நம்ம மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒன்று ஒன்றா இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம பன்னீர் பை ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த சைடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதில் இந்த மாதிரி இது கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், கெச்சப் போட்டு டிப் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கொஞ்சோண்டு காரப்பொடியோ அப்படி இல்லைன்னா சாட் மசாலாவோ தூவி விட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.